4 வருடத்துல தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு ஜாதியை சேர்ந்தவர்களால் மட்டும் 60 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு ஜாதி ஒரு பெரிய கலவரம் வந்தா கூட 60 பேர் சாக மாட்டான். இப்ப நான் பேசிட்டனாலதான் கலவரம் வருதுன்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு கொலை பண்ணும்போது வராத கலவரம் நான் பேசிட்டா வந்துருமா? அப்படி என்ன கலவரம் வந்துச்சு? நான் பேசி முடிச்சு ஒரு 10 நாள் ஆச்சு, ஒரு கலவரம் வரல. நீ பேசி நான் உங்களை பத்தி பேசினால கலவரம் வந்துச்சுன்னா அது நீங்க தான் காரணமே தவிர நான் காரணம் கிடையாது. எங்க மேல கொலை செய்யும் போது எந்த கலவரம் வரல. இல்ல, நாங்க அமைதியா அரசை நம்பி இந்த சட்டத்தை நம்பி தான் இருக்கிறோம். ஆனால் அந்த சட்டத்தை நம்பி நான் பேசணும்னு கலவரம் வந்துடும். யார் கலவரம் பண்ண போற? நீ தான் பண்ண போற. நீ அதுக்காக தான் இருக்கிற. அதான் உன் ஜாதியோட பெருமையா நினைச்சிட்டு இருக்கிற நீ. இவர்கள் எல்லாம் இந்த அரசுகளும் அரசியல் கட்சிகளும் அனைத்து ஜாதியர்களும் எல்லா ஜாதியும் தான் எதிர்க்கணும். எல்லா ஜாதிகளும் இப்படி பண்றது கிடையாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள் செய்வதை எல்லாரும் எதிர்க்கணும். இந்த ஜாதி வெறி கூட்டங்கள் சில ஜாதிகள் 1-2 ஜாதி தான் தமிழ்நாட்டிலே மொத்தமா இந்த ஆணவ கொலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் சொல்ல போனா ஆணவ கொலைகள் எல்லாம் அதிகம் பாதிப்படுவது வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயமோ பறையர் சமுதாயமோ கிடையாது. அது வந்து கவின் இறந்தாலோ சரி, இளவரசன் இறந்தாலோ சரி, உடுமலை சங்கர் கொலை செய்யப்பட்டாலோ சரி, அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் ஆகுது. அதெல்லாம் ஊடகங்கள் கவனத்துக்கு, மக்கள் கவனத்துக்கு வந்துடுது. ஆனால் நூற்றுக்கணக்கான பெண்கள், அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிய பெண்கள் இந்த போல வேற ஜாதி பெண் ஆணை வந்து திருமணம் செய்து கொண்டான், வேற ஜாதி பெண் ஆணை வந்து காதலிக்கிறான் என்பதற்காகவே கணக்கில் இல்லாம எத்தனையோ 100 பெண்கள் கிணத்துல விழுந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, தூக்குல தொங்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, தூக்க மாத்திரை சாப்பிட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் எந்த எண்ணிக்கையிலையும் வராம போயிடும். அதனாலதான் சொல்றோம், இது ஒரு பெண் உரிமைக்கான ஒரு பிரச்சனை. இதனால அதிகம் பாதிக்கப்படுவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய பெண்கள் தான். அவர்களுடைய உரிமையை தான் இது பறிக்குது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.